இயேசு கிறிஸ்து நாமத்தினால உங்களுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இந்த கால வேளையில் கூட தேவனுக்கு ஸ்தோத்திரம், பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம், பரிசுத்த ஆவியானவருக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளில் சங்கீதத்தில் தான் நம்ம பார்க்க போகிறோம். சங்கீதம் 1வது அதிகாரத்தில் 1, 2, 3 வசனங்களை நாங்கள் பார்க்க போகிறோம். அதில் முதல் வசனத்தில் போட்டிருக்கு, துன்மார்க்கனுடைய ஆலோசனையை நடவாமலும் பாவிகள் வழியில் நிற்காமலும் பரியாசக்காரர் உட்கார இடத்துல உட்காராமல் இருப்பீராக. அப்போ இந்த வசனம் ஆண்டவர் நமக்கு என்ன கற்றுக் கொடுக்குறாருன்னா, இதில் 3 காரியங்களை கற்றுக் கொடுக்குறாரு. நம்ம துன்மார்க்கனோட ஆலோசனை நடக்கக்கூடாது, பாவிகள் வழியில் நிற்கக்கூடாது, பரியாசக்காரர் உட்கார இந்த 3 காரியத்தை நம்ம கடைபிடிக்கும் பொழுது நிச்சயமாகவே தேவன் நம்ம வாழ்க்கையில் பெரிய காரியங்களை செய்கிறவராக இருக்கிறார். நீங்கள் விசுவாசித்தீங்கன்னா நீங்கள் தேவனுடைய மகிமை நீங்கள் பார்ப்பீங்க. அப்போ இன்றைக்கி எல்லா விஷயத்துலேயும் துன்மார்க்கனுடைய ஆலோசனைப்படி தான் இன்றைக்கி நம்ம நடக்கிறோம். இந்த துன்மார்க்கர் யாருன்னா, பாவத்தை செய்கிறவர்கள், தேவனை அறியாதவர்கள். அவருடைய ஆலோசனை கேட்டு இன்றைக்கி நம்ம ஊழியத்தில் பயன்படுத்துகிறோம். நம்ம குடும்பத்தில் நிறைய காரியங்களை ஆலோசனை கேட்டு நடக்கிறோம். இதே தேவனுடைய பார்வையில் தவறாக இருக்கிறது. தேவனுடைய கோபம் நம்ம மேலே வருகிறது. பாவிகள் வழியில் பாவம் செய்வாங்க, நின்று பேசி கொண்டு இருப்பாங்க. அவங்க வார்த்தையை நம்ம காதால் கேட்கக்கூடாது. பரியாசம் பண்ணுவாங்க, கேலி கிண்டல் பண்ணுவாங்க. அவங்களோடு கூட நம்ம உட்காந்து என்ன பண்ணக்கூடாது, பேசக்கூடாதுன்னு தேவன் நமக்கு எச்சரிக்கிறார். உண்மையான தேவ பிள்ளைகளே, இந்த நாளில் கூட தேவன் உங்களோடு கூட பேசியிருக்கிறார்னு விசுவாசிக்கிறேன். நான் 2வது வசனத்தை நீங்கள் பார்க்கும் பொழுது, கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாக இருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான். இன்றைக்கி நம்ம எல்லாத்தையும் நம்ம நேசிக்கிறோம். ஏன்னா பரிசுத்த வேதாகமத்தை நம்ம நேசிக்கிறோமா, அவரோட வசனத்தை நேசிக்கிறோமா, அவரோட வசனத்தை நேசித்து நம்ம நடக்கிறோமா, அதுதான் இன்றைக்கி ஆண்டவர் நமக்கு எச்சரிக்கிறார். அப்போ அவரோட வேதத்தில் இரவும் பகலும் அவரோட வேத தியானமாக இருக்கணும். தாவீது ஒரு ராஜாவாக இருந்தார். ஏன்னா அந்த ராஜாவுக்கு எவ்வளோ வேலைகள் இருந்திருக்கும். ஆனாலும் அவர் என்ன பண்ணார், இந்த வேதத்தை இரவும் பகலும் அவர் தியானிச்சாருன்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். இதுதான் உண்மை. இன்றைக்கி நம்ம ஒரு பாக்கியவான்கள்னா உண்மையான நம்ம தான் அந்த பாக்கியவான்கள். அவரோட வேதத்தை நேசிக்கிறவங்க அவர் பாக்கியவான்னு சொல்லியிருக்கிறார். நீங்கள் அந்த வேதத்தை நேசிக்கிறீங்களா? இந்த வசனத்தை நேசிக்கிறீங்களா? இந்த பைபிள் வசனத்தின் உங்கள் வாழ்க்கையை நீங்கள் அமைச்சிருக்கிறீங்களா? நீங்கள் நடக்கிறீங்களா? நீங்களே கொஞ்சம் நிதானித்து பாருங்கள். நீங்கள் எந்த இடத்துல விழுந்திருக்கிறீங்க, எந்த பாவத்தை செஞ்சு கொண்டு இருக்கிறீங்க, எதனால் இந்த வேதத்துக்கு உங்களுக்கு பிரியம் இல்லாத போச்சு, அதை சொல்லுங்கள். நீங்கள் படிக்க தெரியலனா பரவாயில்ல, படிக்க ஆண்டவர் ஞானத்தையும் கிருபையும் கொடுத்துருக்கும் பொழுது இந்த வேதத்தை நீங்கள் நேசிக்கிறதில்ல. இன்றைக்கி எல்லாமே இன்டர்நெட் உலகமாக போச்சு, ஆன்லைன் உலகமாக போச்சு. இன்றைக்கி மொபைல் ஃபோனுக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுக்குறோம். ஏன்னா இன்றைக்கி ஆண்டோடைய வேதத்தை நம்ம முக்கியத்துவம் கொடுப்பதில்லை. அவருடைய வேதத்தை நம்ம நேசிக்கிறதில்ல. அவருடைய வேத வசனத்தை நம்ம தியானிக்கிறதில்லை. அதுதான் ஆண்டவர் நமக்கு எச்சரிக்கிறார். அவர் வேதத்தை நம்ம தியானமாக இருக்கிறது ரொம்ப அவசியம். அன்பான தேவ பிள்ளைகளே, இந்த 3வது வசனத்தை நம்ம பார்ப்போம். இந்த 3வது வசனத்தில் என்ன போட்டிருக்குன்னா, அவன் நீரோர காலமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலவுதராத மரத்தை போல் இருப்பான். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். இன்றைக்கி நம்ம செய்வதெல்லாம் வாய்க்கணும் அப்படின்னா நம்ம ஆண்டோடைய வேதத்தை நம்ம நேசிக்கும் போது மாத்திரம்தான். ஆண்டோடைய வேத வசனத்தின்படி நம்ம நடந்து கொள்ளும் பொழுது தான். ஒரு மரம் இலை உதிர்ந்துச்சுன்னா அந்த மரம் நல்லா இருக்காது. அந்த மரம் இலை உதிராமல் இருந்தால் தான் அந்த மரம் பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். அப்போ ஒரு நீரோர காலம் ஒரு ஓரமாக நடப்பட்டதுன்னா என்ன? ஒரு மரம் தண்ணி போகிற வழியில் ஒரு மரம் நடப்பட்டால் அந்த மரம் பசுமையாக தான் இருக்கும். ஏன்னா தண்ணி போகாத இடத்துல ஒரு மரத்தை நம்ம நட்டோம்னா அந்த மரம் நம்ம காஞ்சி போன போல தான் இருக்கும். அதை பார்க்கவே நமக்கு பிடிக்காது. இதுதான் உண்மை. அதுதான் வேதம் சொல்லுகிறது. அவன் நீரோர காலமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தனியே தந்து இலவுதிராத மரத்தை போல் இருப்பான். இன்றைக்கி நம்ம செய்ய வேண்டிய காரியங்கள் நம்ம வாழ்க்காமல் போகிறதுக்கு காரணம் என்ன? நம்ம ஆண்டோட வேதத்தின்படி நம்ம நடப்பதில்லை. ஆண்டோட வேதத்தை நம்ம நேசிப்பதில்லை. அதுக்காக நம்ம ஒரு சின்ன ஜெபம் பண்ணலாம். ஏசப்பா, இந்த நாளுக்காக நன்றி. இந்த நாளில் எத்தனையோ தேவ பிள்ளைகள் ஆண்டவரே இந்த வீடியோ பார்த்து கொண்டிருக்க ஒவ்வொரு தேவ பிள்ளைகளையும் நீ தொட்டு நீ ஆசீர்வதிப்பீராக. ஆமேன், ஆமேன், ஆமேன்.